நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் காணவிருப்பது வயநாடு என்று சொல்லப்படுகின்ற தமிழக நீலகிரியை ஒட்டி இருக்கின்ற கேரளா பகுதி. இந்த கேரளா பகுதி தமிழகத்தின் ஒட்டிய பகுதியாக இருக்கிறது வயநாடு. இந்த வயநாடு பகுதியிலும் யானைகளுடைய தொல்லைகள், துன்பங்கள், அட்டகாசங்கள் நிறைந்திருக்கிறது என்று நமது கேரளா வயநாடு பகுதி செய்தியாளர் திரு சம்சுதீன் அவர்கள் இதனை நமது நகர்வள பகுதிக்கு கருவாருண்டி பகுதியிலே இருந்து இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். கருவாருண்டி அதன் சுற்றுப்பகுதியிலே 2 யானைகள் வீடுகள் குடியிருக்கும் பகுதியில் சுற்றித் திரிகிறது கடந்த 1 வார காலமாக என்றும், இது நேற்றைய முன்தினம் சாலையில் சென்று சாலையில் வந்த வாகனங்களை அடித்து நொறுக்கியதோடு அங்கே இருக்கின்ற பிளாமரங்களிலே ஏறி பழங்களையும் பறித்த காட்சிகளையும் நமது நீலமலை தொலைக்காட்சியில் பதிவு செய்திருக்கிறார் நமது வயநாடு செய்தியாளர் சம்சுதீன் அவர்கள். ஆக யானைகளுடைய பெருக்கம் நாட்டிலே அதிகளவு தற்போது வளர்ந்திருக்கிறது, பெருகியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நீலகிரி மாவட்டம், கூடலூர் தாலுகா, பந்தலூர் தாலுகா, குன்னூர், கோத்தகிரி, பர்லியார் என்று மட்டும் இல்லாமல் இந்த யானைகள் நாடு முழுவதும் அதிகமாயிருக்கிறது என்பதைத்தான் மலைநாடு பகுதியான கருவாருண்டி பகுதியிலும் இந்த யானைகள் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். நீலகிரியைப் போல வனங்களும் சோலைகளும் நிறைந்த பகுதியாக வயநாடு பகுதி கேரளா பகுதியிலே இருக்கிறது. அந்த கேரளா பகுதி நிலம்பூர், வைக்கெடுவு, கருவாருண்டி போன்ற பகுதிகளிலே தற்போது யானைகள் அதிகளவு இருக்கிறது என்றும், இது விவசாய நிலங்களிலே அட்டகாசம் செய்கிறது என்ற தகவலை நமது செய்தியாளர் சம்சுதீன் அவர்கள் கேரளா வயநாடு பகுதி கருவாருண்டி பகுதியிலே இருந்து இதனை தெரிவித்திருக்கிறார். இதனை நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் நேர்த்தியான முறையில் அழகான செய்தியாக வடிவமைத்து நமது நகர்வள பகுதியிலே தந்திருக்கிறார் என்று நமது செய்தியாளர் சம்சுதீன், எடிட்டர், ஒளிப்பதிவாளர், செய்தியாளர் பிரசாத்தோடு வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்தியை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள். உடனுக்குடன் செய்தியை பார்த்து மகிழ வேண்டுமா? NMTV யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமானாலும் இதுபோன்ற செய்திகளை கழிக்கலாம் என்று தெரிவித்து, வயநாடு பகுதியிலே இருந்து பெரும் சிரமத்திற்கிடையிலே இந்த செய்தியை வழங்கியிருக்கிற சம்சுதீன், நமது ஒளிப்பதிவாளர், எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் இதுபோன்ற செய்திகள் சிறப்பாக வழங்கியிருக்கிறார்களா, இதில் குறைபாடுகள் இருக்கிறதா என்பதை NMTV யூடியூப் பகுதியிலே கமாண்ட் பகுதியிலே கருத்துக்களை பதிவிட்டால் நாங்களும் மகிழ்வோம். இதுபோன்ற செய்திகளை அதிகமாக தருவோம் என்று அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். நானும் சொல்லுகிறேன், உங்களது கருத்துக்களை அன்போடும் ஆவலோடும் எதிர்பார்க்கிறோம் என்று பண்போடும் பாசத்தோடும் தெரிவித்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.